மற்றொரு காணொளிக்கு வரவேற்கிறோம். இது வெறும் கதை அல்ல, இது நவீன வரலாற்றிற்கே ஒரு சவால். பல நூற்றாண்டுகளாக தமிழ் இலக்கியம் குமரிகண்டம் என்ற ஒரு பரந்த மேம்பட்ட நிலப்பரப்பை பற்றி பேசியுள்ளது. இது இன்று அறியப்பட்ட பேரரசுகளுக்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்பே இருந்த ஒரு நாகரிகம். பண்டைய தமிழ் நூல்களின்படி இந்த நிலம் இன்றைய இந்தியாவின் தெற்கே அமைந்திருந்தது மற்றும் பெரும் காலநிலை மற்றும் புவியியல் மாற்றங்களால் கடலால் விழுங்கப்பட்டது. அவர்கள் உங்களுக்கு கற்பிக்காத வரலாறு. பண்டைய சங்க இலக்கியங்கள் குமரிகண்டம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ் மன்னர்களால் ஆளப்பட்டது என்று பதிவு செய்கின்றன. இந்த நூல்கள் மக்களை வடக்கு நோக்கி இடம்பெயர செய்த தொடர்ச்சியான வெள்ளங்களைப் பற்றி விவரிக்கின்றன. இதுவே பின்னர் தென்னிந்திய நாகரிகமாக உருவானது. இது ஏதோ தோராயமாக சேர்க்கப்பட்ட நாட்டுப்புற கதை அல்ல. மூழ்கிய நிலப்பரப்புகளை பற்றி நவீன புவியியல் பேசுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த யோசனைகள் இருந்தன. மேற்கத்திய அறிஞர்கள் பின்னர் இதே போன்ற ஒரு கருத்தை லெமூரியா என்று குறிப்பிட்டனர். இது இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கர் ஆகியவற்றுக்கு இடையேயான உயிரியல் ஒற்றுமைகளை விளக்க முன்மொழியப்பட்டது. இது தற்செயலா அல்லது வரலாறு வசதியாக புதைத்த ஒரு உண்மையின் துண்டுகளா? குமரிகண்டத்தின் முக்கிய சாதனைகள். இது ஒரு பழமையான சமூகம் அல்ல. மேம்பட்ட மொழி அமைப்புகள். உலகின் பழமையான உயிருள்ள மொழிகளில் ஒன்றான தமிழ் இங்குதான் பரிணமித்தது என்று கூறப்படுகிறது. அதிக ஒழுங்கழிக்கப்பட்ட ஆட்சி முறை. ரோம் அல்லது கிரேக்கத்திற்கு முன்பே கட்டமைக்கப்பட்ட ராஜ்யங்கள், சட்டம் மற்றும் சமூக அமைப்புகள் இருந்தன. ஆழ சரிவியல் அறிவு. வானியல், கடலியல் மற்றும் காலநிலை வடிவங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்டன. தென்னிந்தியாவின் கலாச்சார அடித்தளம். கலைகள், நெறிமுறைகள் மற்றும் தத்துவம் இந்த இழந்த நிலத்தில் தங்கள் வேர்களை கொண்டுள்ளன. வெளிப்படையாக சொல்வோம், இதில் 10% உண்மையாயிருந்தால் மேலாண்மை வரலாறு முழுமையற்றது மற்றும் கடுமையாக ஒருதலைப்பாட்சமானது. ஏன் அது அழிக்கப்பட்டது? ஏனென்றால் வரலாறு தப்பிப்புழைப்பவர்களால் எழுதப்படுகிறது, கடலில் மூழ்கியவர்களால் அல்ல. எந்த வெற்றியாளரும் அதை ஆழவில்லை. அதனால் அந்த கதை புராணம் என்று நிராகரிக்கப்பட்டது. ஆனால் ஆதாரம் இல்லாதது அது இல்லை என்பதற்கு ஆதாரமாகாது. கடல் ரகசியங்களை காக்கிறது மற்றும் குமரிகண்டம் அந்த மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்றாக இருக்கலாம். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், பழமையான நாகரிகம் மெசபடோமியாவில் தொடங்காமல் தெற்கில் தொடங்கியிருந்தால் என்ன?